செந்தமிழே, உனக்கு முதல் வணக்கம். திரும்பும் திசையெல்லாம் உன் புகழ் வணக்கம். நாள்தோறும் நாளடியார் தலைப்பிலே நாம் இறுதி நாட்களாக 8 பாடல்களில் மிகுந்து இருக்கின்றோம். அந்த வரிசையிலே காமநுதலியல் என்ற அதிகாரத்தின் கீழே இன்று ஒரு 4 பாடல்களை பாடி பொருளுணர்ந்து என்பருவோம். 393வது பாடல். கம்மஞ்சை மக்கள் கருவி ஒடுக்கிய மம்மர்கொள் மாலை மலராய்ந்து புத்தொடுப்பான் கைமாலை இட்டு கழலுந்தான் துணையில்லார்க்கு இம்மாலை என் செய்வதென்று. கம்மஞ்சை மக்கள் கருவி ஒடுக்கிய மம்மர்கொள் மாலை மலராய்ந்து பூத்தொடுப்பான் கைமாலை இட்டு கழுழுந்தான் துணையில்லார்க்கு இம்மாலை என் செய்வதென்று. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். கம்மம் செய் மக்கள் கருவி ஒடுக்கிய மம்மர்கொள் மாலை மலராய்ந்து பூத்தொடுப்பாள். கம்மத்தொழில் செய்கின்ற மக்கள் தொழிலை நிறுத்தி தம் கருவிகளை ஏறக்கட்டி சென்று மயங்கச் செய்யும் இம்மாலை பொழுதில் மலர்களை ஆராய்ந்து மாலை தொடுப்பவள் கைமாலையை இட்டு கழுழுந்தான் துணையில்லார்க்கு இம்மாலை என் செய்வதென்று. நின்னுடைய பிரிவை கேட்டு தனது கையில் இருந்த மாலையை நழுவ விட்டு தலைவன் அவருடைய துணையை பிரிந்த மகளிர் இந்த மலர் மாலை என்ன பயன் என்று கருதி இந்த மாலையால் ஒரு பயனும் இல்லை என்று சொல்லி அழுவாளாம். இந்த கருத்தை அழகாக சித்தரிக்கிறார். அவர் வேலை நிமித்தமாக வெளியூர் சென்று விட்டால் இவர் மாலை போட்டுக்கொண்டு என்ன பயன் இல்லையே, அதைத்தான் குறிப்பிடுகிறார். பிரிவினால் காதலர் உள்ளம் மென்மையடையும், அவர் இங்கு இல்லையே என்று ஏக்கம் கொள்ளும். இதைத்தான் குறிப்பிடுகிறார் புலவர். அடுத்த பாடல் 394. செல் சுடர் நோக்கி சிதார் ஸ்ரித்தோம். செல் சுடர் நோக்கி சிதறிக்கண் கொண்ட நீர் மெல்விரல் ஊம் தெரியாவிம்மின் கண் மெல்விரலின் நாள் வைத்து நங்கூற்றம் என்னும் கொள் அந்தோ தன் தோள் வைத்தனை மேற்கிடந்து. செல் சுடர் நோக்கி சிதறிக்கண் கொண்ட நீர் மெல்விரல் ஊழ் தெரியா விம்மித்தன் மெல்விரலின் நாள் வைத்து நங்குற்றம் என்னுங்கொள் அந்தோ தன் தோல்வை தனைமேல் கிடந்து. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். செல் சுடர் நோக்கி சிதர் அரிக்கண் கொண்ட நீர் மெல் விரல் ஊழ் தெரியா விம்மி. ஊழ் தெரியா விம்மி கதிரவன் மறையும் மாலை பொழுதை நோக்கி சிதறிய செவ்வரி பறந்த கண்கள் ஆற்றாமையால் நிறைத்த நீரை தனது
மெல்லிய விரலால் முறையே எடுத்தெறிந்து கொண்டு அழுது மெல்விரலின் நாள் வைத்தும் குற்றம் என்னும் கொள் அந்தோ தன் தோள் வைத்து அணை மேல் கிடந்து தன் கையே தலை அணையாக படுக்கை மேல் ஒருக்களித்து படுத்து கிடந்து மெலிந்து போன தன் விரல்களினால் பிரிந்த நாட்களை கணக்கிட்டு காலத்தில் இல்லம் சேராத நமது குற்றத்தை நினைத்து ஆஹா, இந்நேரம் நமது துணைவி வருந்துவாரே என்று அவர் கணவர் நினைத்து கொள்வாராம். இதிலே கதிரவன் மறையும் மாலை பொழுதை நோக்கி மாலை பொழுது வந்துவிட்டால் மனைவியை நினைக்க தோன்றும் நல்குடி பிறந்த கணவனுக்கு வருவது ஆகும். பிரிவு அருள் இரக்கத்தை உண்டாக்கும் என்ற கருத்தை இதிலே புலவர் குறிப்பிடுகிறார். செல் சுடர் இது அன்மொழி தொகையாக செல்லுகின்ற சுடர், செல்லும் சுடர், செல்கின்ற சுடர் என்று அன்மொழி தொகையாக இதை குறிப்பிடுகிறார் புலவர். ஊழ்நெறியா ஊழ்தெரியா என்று இத அவருடைய மனைவியுடைய மனம் என்ன என்பதை இவர் நினைத்து கொண்டே இருந்து என்ன ஆகுமோ அவர்களுக்கு என்று இந்நேரம் நம் துணைவி வருந்துவாளே நாம் வரவில்லை என்றால் என்ற எண்ணம் நல்ல நற்பண்புகள் உடைய துணைவனுக்கு வந்து சேரும் என்பதை இதிலே கூறுகிறார். நாள் எண்ணி நீர்மையின் நிலனும் குழியும் விரல் இட்டவே, விரல் விட்டு தினமும் வந்தோமா வரலையா என்று எண்ணுவார்களாம். பிரிந்த மகளிரின் நாள் எண்ணி வருந்துதல் பெறப்படும் என்ற கருத்தை இந்த பாடலிலே புலவர் குறிப்பிடுகிறார். அடுத்த பாடல் 395வது பாடல். கண்கயல் என்னும் கருத்தினால் காதலி பின் சென்றது அம்ம சிறு சிறல் பின் சென்றும் ஊக்கி எழுந்தும் எரிகல்லாம் ஒன்புருவங் கொட்டிய வில்வாக்கறிந்து. கண்கயல் என்னும் கருத்தினால் காதலி பின் சென்றது அம்ம சிறு சிறல் பின் சென்றும் ஊக்கி எழுந்தும் எரிகல்ல ஒன்புருவங் கோட்டிய வில்வாக்கறிந்து. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். கண்கயல் என்னும் கருத்தினால் காதலி பின் சென்று அம்ம சிறு சிறல் கண்களை கயல் மீன்கள் என்று கருதிய காரணத்தால் அதனை குத்தி தின்னும் பொருட்டு ஆஹா, நம் காதலியின் பின்னே சென்றது சிச்சிலி எனும் சிறிய மீன்கொத்தி பறவை, பின் சென்று ஊக்கி எழுந்து எரிகல்லா ஒன்புருவம் கோட்டிய வில்வாக்கு அறிந்து. ஆனால் அவ்வாறு பின் சென்றும் குத்துதற்கு முனைந்தும் குத்தாதாயிற்று. அவளது ஒள்ளிய புருவம் வளைத்த வில்லின் வளைவு என்று அறிந்தது. என்ன கற்பனை! அழகாக கற்பனையில் பாடியிருக்கிறார் புலவர்.
நலம் பாராட்டும் அன்பினால் காமம் மாட்சிமை பெறும். கடல் ஓரமாக காதலி நடந்து போகும் பொழுது அவளது கண்ணை பார்த்து சிறு மீன் என அந்த கிச்சிலி பறவை கொத்துவதற்கு வருகிறதாம். அவளுடைய வில் போன்ற புருவங்களை பார்த்து, ஆஹா, இந்த வில் நம்மை தாக்கிவிடும் என்று அந்த கிச்சிலி பறவை பயந்து ஓடுகிறதாம். இந்த காதலன் ஒரு கல்லை எடுத்து அந்த கிச்சிலி பறவை மேல் அடிப்பது போன்ற ஒரு கற்பனை. கண்ணை கொத்திவிடக்கூடாது என்று ஏங்கி அதன் மேல் கல் எறிவதற்காக காதலன் துடிக்கிறானாம். தலைவியின் விழியால் அழிவுற்று மயங்கினான் ஆதலின் இங்கனும் விழி நினைத்தது நலம் பாராட்டினான். அம்ம என்பது வியப்பு. ஊக்கி எழுதல் ஒரு சொல். எரிகலாம் என்பது செய்யுளின் நோக்கி ஒற்றுமிக்கது. இது தலைமகன் தன் தலைவியின் நலத்தை பாங்காக வியந்து கூறப்பட்ட பாடல். அடுத்த பாடல் 396வது பாடல். அறக்காம்பல் நாரும்பாய் அம்மருங்கில் தன்னோ பகற்கானம் ஆற்றின கொள்ளோ அறக்கார்ந்த பஞ்சிக் கொண்டூட்டிடினும் பையன பையன என்று அஞ்சிப் பின்வாங்கும் அடி. அறக்காம்பல் நாரும்பாய் அம்மருங்கில் கண்ணோ பறக்கானம் ஆற்றின கொள்ளோ அறக்கார்ந்த பஞ்சிக் கொண்டூட்டிடினும் பையன பையனவென்று அஞ்சிப் பின்வாங்கும் அடி. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அரக்கு ஆம்பல் நாரும் வாய் அம்மருங்கிற்கு செந்நிறம் பொருந்திய ஆம்பல் மலரைப் போல நறுமணத்தோடு விளங்கும் வாயையும் அழகிய இடையையும் உடைய நம் புதல்விக்கு அன்பனோ அன்னோ அரக்கு ஆர்ந்த பஞ்சு கொண்டு ஊட்டினும் பையன பையன என்று அஞ்சி பின்வாங்கும் அடி. பால் காணம் ஆற்றின கொள்ளோ. இதிலே அழகுக்காக செந்நிறம் மிக்க செம்பஞ்சு குழம்பை தடவினாலும் மெதுவாக மெதுவாகவென்று அஞ்சிக் கூறி பின் இழுத்து கொள்ளும் அத்துணை மெல்லிய பாதங்கள் தலைவனோடு உடன் போக்கில் பிரிந்த இப்போது பாறை கற்களை உடைய கானகத்தில் செல்ல பொருந்தனவோ. என்ன கற்பனை இதிலே! எத்துணை இன்னலையும் தலைவனுடன் தாங்குதலால் காதல் பின்னும் மாட்சிமைப்படும். இங்கே அரக்கு ஆம்பல் நாரும்பாய் அம்மருங்கிற்கு செந்நிறம் பொருந்திய ஆம்பல் மலரைப் போல நறுமணத்தோடு விளங்கும் வாயையும் அழகிய இடையையும் உடைய நம் புதல்விக்கு அன்னோ அரக்கு ஆர்ந்த பஞ்சினோடு ஊட்டினும் பையன பையன என்று அஞ்சி பின்வாங்கும் அடி. பரல் காணம் ஆற்றின கொள்ளோ. அழகுக்காக செந்நிறமிக்க செம்பஞ்சு குழம்பை தடவினாலும் மெதுவாக மெதுவாகவென்று அஞ்சி கூறி பின் இழுத்து கொள்ளும் அத்துணை மெல்லிய பாதங்கள் தலைவனோடு உடன் போக்கில் பிரிந்த இப்பொழுது பரற்கற்களை உடைய கானத்தில் செல்ல பொறுத்தனவோ.
கானகத்திலே தலைவனோடு செல்லும் பொழுது காலிலே அழகு சேர்ப்பதற்காக மயில் பஞ்சை வைத்து தடவும் போது கூட மெதுவாக மெதுவாக என்று கூறுவாளாம். இப்பொழுது கணவனுடன் கானகத்தில் வெறும் காலிலே சென்றால் கற்கள் குத்தினாலும் அதை பொருட்படுத்த மாட்டாளாம். அப்படி ஒரு அருமையான கற்பனை. எத்துணை இன்னலையும் தலைவனுடன் தாங்குதலால் காதல் மாட்சிமைப்படும் என்ற கருத்தை புலவர் இதிலே வைக்கிறார். அறக்காம்பல் செவ்வாம்பல் நாருமென்றும் தன் மனமும் கொள்க. ஆம்பல் நாரும் தேம்பொதி நறுவிகை தாமரை செவ்வாய் என்றும் பிறரும் மருங்கு என்றும் ஆகுபெயருக்காக கூறினார். இதிலே மருங்கிற்கு அடிகானம் ஆற்றினவர் ஊரு சொல்லுவன ஒரு சொல் வருவிக்க இஃது செவிலி வித்த தன் மகள் உடன்போக்கிற்கு பிரிந்து சென்ற கரத்தருமையை நினைத்து இறங்கிய பாடலாக இதிலே கூறுகிறார் புலவர். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நாளையுடன் இந்த 400 பாடல்களும் உங்களுடைய தயவால் ஒத்துழைப்பால் நிறைவு பெற்றது. மிக்க மகிழ்ச்சி. அதன் பிறகு நாம் பழமொழியை பாடி கேட்டு பொருளுணர்ந்து பயனடைவோம். நன்றி, மிகவும் நன்றி. மீண்டும் நவில்கின்றேன்.